ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்சனல் எம்டிகேஎஸ் வ்ளாகர். இப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எதுக்கு என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்கூலில் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்க 30 மார்க்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 80 மார்க்ஸுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஆனுவல் எக்ஸாமு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு உங்கள் கூட பேசுகிறதுக்கு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது என்னோடய ஸ்கூல் வ்ளாகு. ஸோ லாஸ்ட்டு ஃபுல் டே ஸ்கூல் வ்ளாகு. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 3 மார்ச்சு. ஸோ அதனால் பேக் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு பேகு ப்ளஸ் ஒரு சில சப்ஜெக்ட் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால தான் கைஸ் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ரொம்ப நாளாக நானும் சரி, எக்ஸாம் டைம் ப்ளஸ் ஆனுவல் எக்ஸாம்ன்றதுனால என்னால் முடியல. ஸோ இனிமேல் நம்மளுக்கு லீவ் இருக்குது, ஒரு 2 வீக்ஸ், ஏப்ரலில் தான் திரும்ப ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அதுக்குள்ளே நம்ம செம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி நான் அப்பப்போ எடிட் பண்ணி டைம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு நிறைய வ்ளாக்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதான் சரி, இந்த வீடியோ நம்ம போட்டலாம். எனக்கு இது ஒரு மெமரபிளான வ்ளாகாக இருக்குன்றதுக்காண்டி தான் அந்த வ்ளாக் எடுத்திருந்தேன். ஸோ லாஸ்ட்டு ஃபுல் டே 7th ஸ்டாண்டர்டில். ஸோ இப்படி தான் எனக்கு போச்சு. ஸோ பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தேவையில்லாத புக்ஸு, அன்றைக்கி பீரியட் இல்லாத புக்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ சான்ஸ்கிரிட் எக்ஸாம் தான். ஸோ இது ஒரு சும்மா ஒரு சப்ஜெக்ட், ஒரு 4th லாங்குவேஜ் எக்ஸாம் மாதிரினால ஃபுல் டே வச்சுட்டாங்க. ஸோ அப்புறம் என் ட்ரெஸ்ஸெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஆக்சுவலி இது 2nd மார்ச் நைட்டு, நாளைக்கு தான் 3rd மார்ச்சு. ஸோ பேக்கும் பேக் பண்ணியாச்சு. ஸோ மாஸ்க்கு வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு எங்கள் அம்மாட்ட நான் வெஜ் பிரியாணி கேட்டிருந்தேன், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் நான் பேக் பண்ண போகிறேன். இப்போவே ஸ்நாக்ஸ் சமைக்க வேண்டியது இல்லாததுனால ஸோ அது இப்போவே பேக் பண்ண போகிறேன். ஸோ மொசாம்பி ஜூஸும் எங்கள் அம்மாட்ட கேட்டிருந்தேன், நாளைக்கு டைம் இருந்தால் செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அப்படி சீக்கிரம் எழுந்திரிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நானும் இந்த மொசாம்பி ஜூஸ் நானே செய்யலான்ற ஒரு பிளான் தான். ஸோ ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு தேவையான அளவு போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு தான் இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை பேக்குள்ளே போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனர்ஜி பார் இங்கே இருந்தது. ஸோ அதையும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்லான்ட்டு. டெய்ரி மில்க்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட்டு ஸ்கூலுக்கு அலோடட் இல்லை. அதனால தான் சரி, நம்மளோட ஹெல்த்தியான நேச்சுரோ ஆமாம் NATURO இந்த பிராண்டில் மேங்கோ ஜெல்லி ஃபேமஸாக இருந்தது. இப்போ ஃப்ரூட் ஜெல்லியில் ஆப்பிள் கூட இருந்தது. ஸோ அதனால் இதுதான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஆப்பிள் புதுசாக டேஸ்ட் பண்ணலான்ட்டு. ஸோ ஓகே, ஃப்ரிட்ஜை மூடிட்டு போய் பேக்கில் வச்சிடலாம். ஸோ இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்தது, ஆக்சுவலி இது எடிட்டட் வீடியோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எடிட் பண்ணும்போதுனால டேஸ்ட் சொல்ல முடியுது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா அப்படியே மேங்கோ ஜெல்லி மாதிரி தான் இருந்தது. எனக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியலை. ஸோ கலர் தான் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 9:54. ஸோ இது டிவி தான். நைட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலி தோசையும் கார சட்னி காமிக்க மறந்துட்டேன். ரசகுல்லா டெசர்ட்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்லைம் என் தங்கச்சிக்கு எனக்கு கிடச்சிருந்தது. எல்லாம் வ்ளாகுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ஒரு ஸ்லைம் ரிவ்யூ வீடியோவும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் இதுக்காண்டியே கூட பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஸ்லைம் லவர்ஸ்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு பிடிஎஸோட இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிஎஸ் ஃபேன், ஸோ அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஸ்லைம் வாங்கியிருக்கோம். இது ஒரு மட் ஸ்லைம் தான், ஆனால் பார்க்க விளாட்றதுக்கு சூப்பர் நல்லாவே இருந்தது. இது கூட அடியில் லைட்டாக கிளிட்டர்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இது அப்படி விளையாடிட்டே இருக்கணும். அதே டைமில் நான் என்ன வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம் டேஸ் எப்படி போச்சு, ஒரு சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முக்கியமாக எக்ஸாமுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டடீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது தான். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு சில எக்ஸாமுக்கு என்னால் அப்படி பண்ண முடிஞ்சுது, ஒரு சில எக்ஸாமுக்கு பண்ண முடியல. ஸோ ஒரு டைம் டேபிள் நான் போட்டிருந்தேன்.
ஸோ அதை கூட காமிக்க மறந்துட்டேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த டைம் டேபிள் படி தான் வந்து நான் நடந்தேன். ஸோ வந்து வந்து எதுக்கு கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட்லாம் வந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்த அப்போவே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனுவல் எக்ஸாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து நல்லா படிக்கிறதை வந்து நிப்பாட்டிட்டு ஸோ அந்தந்த சப்ஜெக்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் எக்ஸாம் சோஷியல். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து நிறையா போர்ஷன்ஸ் இருந்ததுனால கவர் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் பிளான் பண்ணாதது தான். மேக்ஸ் எக்ஸாம் ஓரளவுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு மாதிரி பொறுத்து இருந்தது. ஸோ என் டேபிள் எப்படி இருக்குது, ஸோ நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரசகுல்லாலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு. அப்படியே ஸ்லைம் கூட விளாடிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே இந்த ஸ்லைம்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ஃபஸ்ட் டே தான் இப்படி இருந்தது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது வந்து தண்ணி ஆகிடுச்சு ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே. ஸோ இப்போ ஜாலியாக இருந்த டைமில் வந்து கஷாயம் வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் குடிக்கணும். எங்களுக்கு வந்து குடித்து வந்து பழகினனால எங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருந்தது குடிக்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் வந்து இந்த கொரோனா டைமில் ஸ்கூலுக்கும் முக்கியமாக நம்ம போகிறதுனால கண்டிப்பாக அதை வந்து குடிங்க. ஸோ இதையும் இயற்கையை ரசித்து அப்படியே குடிக்க வேண்டியது தான். ஸோ பார்த்திங்கன்னா என் பெட்டை வந்து நான் ரெடி பண்ணலான் இருந்தேன். ஸோ சீக்கிரமாக படுத்தா தானே நாளைக்கு எந்திரிக்க முடியுன்றதுக்காண்டி. ஸோ படுத்துடலாமா? இப்போ பெட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட் தான் ஆகும் படுக்க. பட் நான் டைம் நோட் பண்ணல. ஸோ அதனால் வந்து தெரியல எத்தனை மணிக்கு நான் வந்து படுத்தேன்றது. ஓகே, இப்போ அலாரம் வச்சிடலாம் நம்ம நெக்ஸ்ட் டேக்கு. ஸோ இதுதான் அலாரம் வச்சுருக்கேன் இவ்வளோ. ஸோ வந்து 5:30க்கு எந்திரிக்கலான்ற ஒரு பிளான் தான். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய அலாரம் ஸ்கெடியூல். ஸோ 5:30க்குள்ளே இருந்து ஒரு 6:30க்குள்ளே எந்திரிக்கணுன்றது தான். ஸோ இது என்னோடய நைட் ரொட்டீன் தான். இதை மறந்துட்டேன். அப்புறம் என்னோடய ஸ்கின் கேருக்காண்டி இது ஒரு ஆலோவேரா ஜெல் தான். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்கின்க்கு. ஸோ இது வந்து நான் போட்டுக்கிறேன். என்னோடய ஃபேஸ்க்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. இது சூப்பராக இருக்கும். இது நல்லா ஜாலியாக இருக்கும். இது வந்து போட்டு விளாட்றதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். தொடுறதுக்கு எதுவும் ஒரு ஸ்லைம். இதை வந்து அப்படியே வச்சு விளாடலாம். ஸோ ஓகே, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். மாஸ்க் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ வந்து நான் படிக்க போகிறேன். எல்லாருக்கும் குட் நைட். ஸோ காலையில் எந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 5:30 டைம். ஸோ எல்லா அலாரமே வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்திரிச்சு படிக்க வேண்டியதுதான். ஸோ வந்து நான் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சிலதெல்லாம் ஃபோனில் தான் இருந்ததுன்ட்டு. ஸோ ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது பண்ணலான்ட்டு சான்ஸ்கிரிட் எக்ஸாம்னால ஹிந்தியில் தான் எழுதியிருக்கு. ஸோ இது ஏன் டேபிள்னு தான் நிறைய பேருக்கு பார்ப்பீங்க. ஆக்சுவலி வந்து அதான் ஃபோனில் தான் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, அப்படியே நம்ம சேனல்லையும் ஒரு லுக் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் சேனலுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ நிறையா வியூஸ்லாம் வந்து நிறையா வீடியோஸ் போயிருக்கு. அப்பப்போ நான் சேனலையும் வந்து செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆக்சுவலி இந்த அலாரம் பேஜ் எதுக்கு எடுத்தேன்றது எனக்கே தெரியாமல் வந்து ஃபோனில் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 5:46 ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்களா, இது வந்து 6:30க்கு எடுத்த ஷார்ட்ஸு. ஆக்சுவலி வந்து எப்போவோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் அவ்வளோ இருட்டு காய்ஸ். ஸோ வந்து எடுக்க முடியல. வீடியோ வந்து அவ்வளோவா தெரியல கிளியராக. ஸோ லைட் போட்டு தான் நான் படித்தேன்னா அது வந்து படிக்கும்போது ஃபோன் பார்க்க விட மாட்டாங்க. அதனால தான். ஸோ இப்போ வந்து எனக்கு தண்ணி வந்து போட்டிருக்கேன் நான் வந்து குளிக்கிறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ஒரு ஃபாகியான காலையில் இது வந்து எடுக்கிறது. இந்த மாதிரி எனக்கு இயற்கை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி மார்னிங் பார்க்குறதுக்காண்டியே வந்து எனக்கு எழுந்திரிக்கணுன்னு இருக்கும். 6:30 இல்லைன்னா 4 o'clock எழுந்திரிக்கணுன்னு இருக்கும். ஆனால் 6:30க்கு தான் வந்து இப்போலாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வருது. 6 o'clock சம்திங்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்ம்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ரெடியாக தான் போகிறேன். என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். ஸோ எனக்கு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து லிப் பாமு. கலர்லாம் கிடையாது, சும்மா வந்து
அந்த வேஸ்லின் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே சைட் பை சைடு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு வேலை. இயற்கையை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த ஷார்ட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ என்னோடய ஹேரை வந்து நான் பண்ணியாச்சு, அதை தான் காமிக்க ட்ரை பண்ணேன். ஸோ அவ்வளோதான், எல்லாம் வந்து பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம ஷூலாம் போடணும். இந்த ஷார்ட்ஸை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து அங்கே கீழே பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்லைம் வச்சு விளாட்லான்னு பார்த்தேன். சூப்பராக இருக்குல்ல இந்த ஸ்லைம். அப்போவே என் தங்கச்சி எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கு ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஸ்கூல் இருந்தது, நாங்களும் தான் ஸ்கூல் போயிருந்தோம். ஸோ அதனால தான் எழுந்திரிச்சிருக்கா. இல்லாட்டினா வந்து லீவ்னா அவள் கண்டிப்பாக தூங்கி இருந்திருப்பா. அவளும் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தா சைட் பை சைடு. நான் இப்போ எல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் காய்ஸ். ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன். ஸ்லைம் முடிச்சுட்டு ஷூலாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன்.